ஏக்க ஃப்ரீயா டீயும் சாப்பாடு தருவாங்களாக்கும் மகளிர் பஸ்ல இதெல்லாம் உண்டாக்க நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. புதுசா இருக்கு பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, புதுசா தான் இருக்கு. ஒருவேளை இந்த கண்டக்டர் நல்லவர் போல, நம்மளுக்குலாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு போலமா. அதுக்கு தான் எழுப்பி விட்டுருக்காரு. சரி வாங்க போய் நம்மளுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு வருவோம். அம்மா நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போறேன். ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போங்க, இல்லனா வீட்ல இருந்து யாரையாச்சும் எடுத்துட்டு வந்து தர சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அதுவும் இல்லையா என் கூட வாங்க, வந்து மாவை ஆட்டிட்டு போங்க. எல்லாரும் ஓடியாங்க. ஏன்னா கடையில என்னென்ன சாப்பாடு எல்லாம் போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏம்மா கடையில போண்டா வடை எதுவுமே இல்ல பாத்துக்கோங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு. ஷப்பப்பா என்ன சூடா ஒரு கப்பு டீய குடுங்கண்ணே. எம்மா தலைவலியா இருக்கு, இதுகளோட முடியல, டக்குன்னு தாங்க. எம்மா அமைதியா இருந்துரு தாயே, உன்கிட்ட வாய கொடுத்தனா அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் தலைவலி வரும். சரி நான் இருங்க, டக்குன்னு டீயை தரேன். என்னம்மா உங்களுக்கு இட்லியை வச்சு தரட்டுமா? ஒரு 6 இட்லி கறி குழம்பு நல்லா ஒரு கிண்ணில ஊத்தி கொடுங்க, நிறைய ஊத்தி கொடுங்க, சரியா? யாத்தி 6 இட்லியா? வசந்தியக்கா 6 இட்லி எந்த மூளைக்கு நம்மளுக்கு பத்தும்? ஒரு 7 8 சொல்லுங்க. என்ன நீங்க நல்லா சாப்பிட வேண்டாமா? இப்படிலாம் இருக்காதீங்கம்மா. ஐயே நைட் நேரம் பத்தியம்மா, 6 இட்லி போதும். காலையில நேரம்னா பரவாயில்ல, 10 12 சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்டுட்டு செமிக்காம அது வேற, எதுக்கு தேவையில்லாத வேலை? என்ன நீங்க 6 இட்லியே தாங்க போதும். மம்மம்மோ வயிறா இல்ல வேற எதனாவா? 6 10 12ன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. எப்பப்பா என்னனே நீங்க நைட் நேரம் பரோட்டா கிரட்டாலாம் போட மாட்டீங்களா? நல்ல சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போடலாம்னு பார்த்தா இட்லின்னு சொல்றீங்க. ஏமா நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க? எங்க கடையில நாங்க காலங்காலமா இட்லியை தான் போட்டுட்டு இருக்கோம். அவ்வளவு மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. நீங்க வந்ததுல இருந்து குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. அமைதியா சாப்பிட்டு இருந்துச்சு போவாங்கம்மா. கொடுங்க கொடுங்க. ஏமா 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். என்னென்ன வேணுமோ டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வாங்க. இங்கேயே உட்கார்ந்து கதையை பேசிட்டு நேரத்தை போக்காதீங்கம்மா, அப்புறம் பஸ் கிளம்பிடும், எதுவும் சொல்ல முடியாது என்னால. இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க நீங்க கேட்ட இட்லி. வாசனையே நல்லா கம கமன்னு வருதே. நல்ல குழம்பு கிண்ணி நிறைய ஊத்தி கொடுத்திருக்காரு. அண்ணனுக்கு தாராள மனசுதான். இன்னைக்கு ஒரு புடி. சரி கடகடன்னு சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு நல்ல ருசியா இருக்கும் போலட்டி. அம்மாமா என்ன ருசி! இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கறி குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லைண்ணா. சூப்பர் போங்க. நல்லா சாப்பிடுறாளுங்கம்மா. ஏன்னா ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வேணும்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வயிறு வலி வந்துராம. எட்டி ராதிகா, அவருக்கு தாராள மனசு, அப்படிலாம் சொல்லாதடி. நம்மள சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காருல, அதுக்கே ஒரு தனி மனசு வேணும். நீ வாங்கி கொடுப்பியா? ஒரு வாய் இறக்க மாட்டேன். இக்க சும்மா இருங்க, நீங்க வேற என்னத்த சொல்றாங்க ஒண்ணும் புரியலையே. தாராள மனசா? என்னது? என்ன எவ்வளவு நல்லவரு. என்னம்மா எதுக்கு எல்லாரும் அழுவுறீங்க? என்ன உங்களுக்கு எவ்வளவு தாராள மனசுனே. ஏமா வந்த நேரத்துல இருந்து எதனாச்சும் புரியுற மாதிரி பேசுறீங்களா? என்னன்னு ஒழுங்கா சொல்லிட்டு அழுவுங்கம்மா. எனக்கு என்ன தாராள மனசு, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமாண்ணே உங்களுக்கு தாராள மனசுதான். எங்களை சாப்பிடலாம் கூப்பிட்டுருக்கீங்களே, அப்ப தாராள மனசுதானே. ஏமா நீங்க லூசா இல்ல நான் லூசா? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினா என்ன மென்டல் ஆக்கி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆளை விடுங்க தாய்களா. ஏமா குழம்பு வேணும்னு கேளுங்கண்ண, ஒரு குரல் கொடுங்க, நான் ஒரு கிண்ணியில எடுத்துட்டு வந்து தாரேன். நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க, சரியா? அண்ணி இப்பதான் வயிறு ஃபுல்லா இருக்கு அண்ணி. வீட்டுக்கு போன உடனே தூங்கிரணும்பா. கறி குழம்பும் இட்லியும் சூப்பர் காம்பினேஷன்ல, அதுவும் இந்த கடையில செம்ம டேஸ்ட். இனிமே இந்த சைடு வந்தா இந்த கடையில தான் சாப்பிட்டு போகணும், சரியா? ஆமா அண்ணி. ஏட்டி இப்படியே பேசிட்டே இருக்காம சீக்கிரம் கண்டக்டரை கூப்பிடுங்க. என்னன்னு கணக்கு பார்த்து கொடுக்கட்டும்.
ஆமா சின்ன பொண்ணு, ஒரு குரல் கொடு. ஏமா சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? 5 நிமிஷம் முடிஞ்சு 10 நிமிஷமே ஆயிட்டு. சீக்கிரம் வாங்கம்மா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏன்னா நீங்க கொஞ்சம் இங்க வாங்கல. என்னத்தம்மா? அட நீங்க கொஞ்சம் வாங்க. என்னம்மா சொல்லுமா, என்னம்மா உன் பிரச்சனை? ஐயா நீங்க எதுக்கு கத்துறீங்க? கணக்கு முடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயோ இருங்க சார், வண்டி அங்கேயே நிப்பாட்டுக்கன்னா நாங்க வந்துடுறோம். ஏமா கேட்டியா இல்லையா? டிரைவர் போன் அடிச்சிட்டாரு. வண்டி எவ்வளவு நேரம் தான் அங்கேயே நிப்பாட்டுவாரு. வாங்கம்மா போவோம். அட கண்டக்டர் என்ன, உங்களுக்கு என்ன சொல்றேன், டக்கு புக்குன்னு கணக்கு முடிச்சு விடுங்க. நீங்களும் போயிடலாம், நாங்களும் வந்துருவோம். ஐயோ கடவுளே, இன்னைக்கு காலையில யாரு மூஞ்சில முழிச்சுன்னு தெரியலமா. ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட மாட்டிருக்கேன் பாரு. என்னதுமா சொல்ற? என்ன கணக்கு என்னன்னு ஒழுங்கா தெளிவா சொல்லி தொலையேன். ஐயோ கண்டக்டர், நாங்க இப்ப இட்லி சாப்பிட்டோம்ல, அந்த இட்லிக்கு நீங்க தானே காசு கொடுக்கணும். நீங்க தானே சொன்னீங்க சாப்பிடுற ஆள்கள் சாப்பிடுங்க, டீ குடிக்கிற ஆள்கள் டீ குடிங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நாங்க ஜம்மனை வந்து சாப்பிட்டுட்டோம். இப்ப நீங்க காசு மட்டும் கொடுத்துருங்க. என்னது? நான் வாங்கி தரேன்னு சொன்னா? ஏமா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூரை இல்லையா? வண்டியை நிப்பாட்டுவோம், வேணும்னா நீங்க தான் காசு கொடுத்து சாப்பிடணும். எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. நீங்க சாப்பிடுவீங்க, நான் காசு கொடுத்துட்டு வரணுமா? ரொம்ப லட்சணம்ல. அப்போ நீங்க வாங்கி தரலையா? நீங்க வாங்கி தரீங்கன்னு நினைச்சு தானே நாங்க இவ்வளவே சாப்பிட்டோம். எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா எங்க வேலையா? அமைதியா காசு கொடுத்துட்டு வாங்கம்மா. என்ன ராதிகா இப்படி சொல்றாரு? அதான் அண்ணி எனக்கும் புரியல. இப்ப என்ன பண்றது? கையிலயும் காசு இல்லையே. சின்ன பொண்ணு போச்சு போ, நம்மள மாவு தான் ஆட்ட விட போறாரு. நீங்க தானே சொன்னீங்க ஃப்ரீயா வாங்கி தராங்கன்னு. அதுக்கு தானே வந்து சாப்பிட்டோம். என்னக்கா நீங்க தெரியாம எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சை. ஓசின்னு சொன்ன உடனே நல்லா 6-7 இட்லி சாப்பிட்டாச்சு. இப்ப காசு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு போயிட்டு எடுத்து வரதா இருந்தாலும் நேரம் ஆயிரும். ஐயோ இந்த கண்டக்டர் இப்படி பண்ணிட்டாரே. ஏமா காசு தருவீங்களா மாட்டீங்களா? மொத்தம் 365 ரூபா ஆயிட்டு. சீக்கிரம் கொடுத்துட்டு போங்களேன். கடையை அடைக்க வேண்டாமா? நானு எனக்கு வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கு தெரியுமா? இன்னும் தேங்காவை வெட்டணும், காய்கறியை வெட்டணும், மாவு வேற அரைக்கணும். சீக்கிரம் கொடுங்கம்மா. அது வந்து ஐயோ உங்ககிட்ட பேசலாம் நேரம் இல்லம்மா. வந்து போயின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. டக்கு புக்குன்னு காசை எடுத்து வைங்க. என்னக்கா பண்றது இப்போ? எதனா முடிவு சொல்லுங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, மகளிர் பஸ் தானேன்னு 1 ரூபா கூட எடுக்காம வந்துட்டேன் டி. 1 ரூபா கூட இப்ப கையில இல்ல. என்ன பண்றது? ஏன்னா எங்ககிட்ட சுத்தமா காசு இல்ல. காசு இல்லாம எப்படிமா சாப்பிட வருவீங்க? என்ன தைரியத்துல அப்ப நீங்க வந்து சாப்பிட்டீங்க? பாக்குறதுக்கு நல்ல டீசெண்டா இருக்கீங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஐயோ அது வந்து அமைதியா இருமா. ஏன்னா எக்ஸ்ட்ரா கறி குழம்புலாம் கொடுத்தீங்க. ஏன்னா இப்ப கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன். எக்ஸ்ட்ரா கறி குழம்பு கொடுக்கதான் செய்வாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் ஓசில தூக்கி கொடுத்துட முடியுமா? ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா வீட்டுல இருந்து யாரையாச்சும் எடுத்துட்டு வந்து தர சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அதுவும் இல்லையா என் கூட வாங்க, வந்து மாவை ஆட்டிட்டு போங்க. ஆமாமா சரியா போச்சு போங்க. சரி நான் கிளம்புறேன். அப்ப நீங்க மாவு கீவா ஆட்டி கொடுத்துட்டு நாளைக்கு அடுத்த பஸ்ல வாங்கம்மா. ஐயோ கண்டக்டர், ஒன்ன நம்பி தானே சாப்பிட வந்தோம். ஐயோ கடவுளே. ஏமா அவர்லாம் காசு தர மாட்டாரு. வாங்க வந்து மாவாட்ட வாங்க.